தல தோனி போட்ட அதிரடி திட்டம் இனிமே இந்த வீரர் பிளேயிங் 11ல் தேவையில்லை. ஸோ இவ்வளோ நாள் அவருக்கு சான்ஸ் கொடுத்தது போதும். அவர் அதை பயன்படுத்த தவறிவிட்டார். தோனி அவ்வளோ சீக்கிரம் ஒரு வீரர் மேலே நம்பிக்கை வச்சா பல சான்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். அப்பயும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்ற பட்சத்தில் மட்டும்தான் அவரை பிளேயிங் 11லிருந்து தூக்குவார். ஸோ அப்படி தான் தல தோனி அவர்கள் ஒரு முக்கியமான வீரரை பிளேயிங் 11லிருந்து எடுக்க போகிறாரு. அடுத்த போட்டி எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிரான போட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி சென்னையில் நடக்க போகுது. ஸோ சிஎஸ்கேவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு என்னன்னா, அந்த அக்ரெசிவான இன்டென்ட்டோட காட்டக்கூடிய பிளேயர்ஸ் யார் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாள் தோல்வி சந்தித்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லிட்டு ரசிகர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக தல தோனி அவர்கள் எடுத்திருக்க முடிவு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காரு. அப்படி தாங்க. ஸோ இளம் வீரர்களை ஓப்பனிங் களமிறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணியிருக்காங்க. நம்ம சையக் ரஷீத் மற்றும் ஆயுஷ் மேட்ரிவ் ரெண்டு பேரையுமே ஓப்பனர்ஸாக களமிறக்க வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரை தான் இறக்குவாங்க. ஒரு யங்ஸ்டரு இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இருந்தால் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் ரச்சின் ரவீந்திராவையும் நம்ம சையக் ரஷீடையும் ஓப்பனிங்கில் களமிறக்கிட்டு இருந்தார் நம்ம தல தோனி அவர்கள். ஸோ அது சரியாக மேட்ச் ஆகலை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததுனால உடனடியாக இந்த யங்ஸ்டர்ஸ் ரெண்டு பேருமே ஓப்பனிங் ஆட வச்சா நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சீசனில் ரொம்ப முக்கியமான சீசன்ன்றதுனால கண்டிப்பாக இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ எந்த அளவுக்கு ஓப்பனிங் பேர் செட் ஆகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ரச்சின் ரவீந்திராவை தூக்கிட்டு ஆயுஷ் மேத்தவையும் நம்ம சையக் ரஷீடையும் ரெண்டு பேரையுமே பிளேயிங் 11ல் கொண்டு வர போகிறதா நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த 1-down பொசிஷனில் யார் ஆடுவாங்க. ஸோ முன்ன மேட்ச் ஆயுஷ் மேட்ரை அந்த 1-down பொசிஷனில் ஆடிட்டு இருந்தார். ஸோ இப்போ அவர் ஓப்பனிங் கொண்டு போயிட்டா அப்போ யார் அந்த இடத்துல ஆடுவாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு இன்னொரு வீரரை தல தோனி அவர்கள் எடுத்துகிட்டு வர போகிறாரு. ஸோ முன்ன மேட்ச் ஏன்டா அந்த வீரர் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட்டாக இருந்துச்சு. பட் இப்போது அந்த பிளேயிங் 11ல் கொண்டு வந்திருக்காரு. டெவில் பிரீவ்ஸை 1-down பொசிஷனுக்கு ஆட வைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா ரொம்ப ஹிட்டர்ன்றதுனால பவர் பிளேயில் அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பவர் பிளேயில் அவருடைய ஹிட்டிங் எபிலிட்டி ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா சிஎஸ்கேவிற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குன்றதுனால அவரை 1-down அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி தோனி அவர்கள் முடிவு பண்ணியிருக்காரு. இது சிஎஸ்கே எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட். கண்டிப்பாக செம்ம மூவுங்க. இந்த மூவ் இருந்திருந்தால் மும்பைக்கு எதிரான போட்டியில் கண்டிப்பாக சிஎஸ்கேனி ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மிடில் ஆர்டரில் ஹிட்டிங் ஆட முடியாமல் தவிச்சிட்டு இருந்த சிவம் துபே, ரச்சின் ரவீந்திரா ஜடேஜா ரெண்டு பேருடைய இந்த 3 பேருமே ஹிட்டிங் ஆடுறத அந்த மைண்ட் செட்டே வரலைங்க. அதனால தான் சிஎஸ்கேனின் ஸ்கோர் இந்த அளவுக்கு லோவாக போனதுக்கு ஒரு காரணம். மேபி டெவில் பிரேவ்ஸ் வந்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஹிட்டிங் ஆடி இருந்தாருன்னா கண்டிப்பாக சென்னை ஸ்கோர் ஒரு 200க்கு மேலேயாவது போயிருக்கும். ஸோ அந்த இடத்துல தோனி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரிக்ஸை மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதை அடுத்த போட்டியிலே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஏற்கனவே ஹோம் கிரவுண்டில் 2 போட்டியில் தோல்வியை சந்திச்சிருக்கோம். ஸோ அதனால் இந்த போட்டியை கண்டிப்பாக ஈஸியாக வெட்டக்கூடாது, கண்டிப்பாக அடிச்சாகணும் அப்படின்ற கட்டாயத்தில் சிஎஸ்கேனி இருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாற்றத்தை தல தோனி அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஆயுஷ் மேத்தே மற்றும் சையக் ரஷீடை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சும்மா யங்ஸ்டர்ஸ் வேறு மாதிரி ஆடியிருக்காங்க. அண்டர்-19 உலகக்கோப்பையில் இந்த 2 பேருமே செம்மையாக ஓப்பனிங் ஆடியிருக்காருங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்திருக்கு. ஸோ அதனால் 2 பேருமே இப்போ சிஎஸ்கேனிக்கு ஓப்பனிங் இறங்கினா எப்படி இருக்கும் அந்த காம்போ அப்படின்றது எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக செம்ம காம்போவாக இருக்கும். அதை தான் எல்லா ரசிகர்களும் எதிர்பார்க்குறாங்க. இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு 2 பேருக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல இன்டென்ட் நல்ல அக்ரெசிவ் ஆடக்கூடிய வீரராக இருப்பாங்க. ஏன் முன்ன மேட்ச் ரச்சின் ரவீந்திராவுக்கு கையும் வரல கால் வரல அப்படின்னா, ஸோ அவர் என்னதான் வேர்ல்டு கப்பில் இன்டர்நேஷனல் கேமில் நல்ல பர்ஃபார்மன்ஸை காட்டியிருந்தாலுமே பட் ஐபிஎல்னு வந்துட்டால் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. முன்ன சீசனே அவருடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு 2 மேட்ச் நல்லா ஆடினார், தொடங்கினார். அதுக்கு வரக்கூடிய போட்டி எல்லாத்தையுமே ஃபெயிலியராக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இனிமேல் ஓப்பனிங்கில் ரச்சின் ரவீந்திராவை நம்ம நம்ப முடியாது. ஸோ அதனால் இந்த இளம் யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்புகளை கொடுத்தா கண்டிப்பாக ஒரு நல்ல இன்டென்ட்டோடு ஆடுவாங்க. அப்படி இல்லைனா கூட பரவாயில்ல, அவரை ஓப்பனிங்லேருந்து தூக்கிட்டு இவங்க 2 பேரே ஓப்பனிங் ஆட வச்சுட்டு ரச்சின் ரவீந்திரா வேணும்னா 1-down பொசிஷன் ஆட வைங்க. மிடில் ஆர்டரில் அவர் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. மேபி பவர் பிளேயில் அவருக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஸோ அதனால் அவர் மிடில் ஆர்டரில் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல இன்டென்ட் காட்டக்கூடிய பேட்ஸ்மேனாக இருந்திருக்காரு. ஏன்னா மும்பைக்கு எதிரான போட்டியில் அவர் தான் கடைசி வரைக்கும் நின்று மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு. ஸோ அந்த மிடில் ஆர்டரில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. ஸோ அதனால் மேபி அவரை அந்த பொசிஷனை மாற்றினாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சிஎஸ்கேவின் இளம் ஓப்பனர்கள் உள்ளே வந்தால் எப்படி இருக்கும், இந்த 2 பேரே களத்தில் இறக்கினா எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி ரச்சின் ரவீந்திராவுடைய பொசிஷனில் ஆயுஷ் மேத்தவை பயன்படுத்தி டெவில் பிரேவ்ஸை உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா சிஎஸ்கேவுடைய பிளேயிங் 11 எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க போகுது அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்கள் என்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஸோ அதே மாதிரி மும்பைக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி தோல்வியை சந்தித்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேயிங் லெவலில் தோனி எடுத்த அந்த டிஸ்கஷன் தாங்க ரொம்ப 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 போட்டியை வந்து மாற்றினதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஸோ ஒரே ஃபாஸ்ட் பவுலர் கலீல் அகமது மட்டும்தான் போட்டுட்ருக்காரு. அவரும் ஒரு கடியுண்டை அடி வாங்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஓவர்டன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வந்து பவுலிங் போட்டுட்ருக்காருங்க. எந்த நம்பிக்கையில் அவரை வந்து தோனி அவர்கள் சூஸ் பண்ணி இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவரை வந்து நியூ பாலில் போட வச்சார் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ ரோஹித் சர்மா தெரிஞ்சிருக்கும், நம்ம ஷார்ட்டாக போட்டாவே ஃபுல் ஷாட்டு செம்ம ஸ்ட்ராங் அப்படின்றது. ஸோ அவர் வந்து போட போட இவர் மூஞ்சில் அடித்த மாதிரி அடிச்சுட்டே இருக்கார். அதனால் ஏகேவை மிஸ் பண்ணது ரொம்ப 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 தப்புங்க. தோனி அவர்கள் எடுத்த இந்த டிசிஷன் கண்டிப்பாக ரொம்ப ஒஸ்ட்டான டிசிஷன். மும்பையுடைய பிளேயிங் லெவலில் நம்ம பார்த்துருப்போம், கிட்டத்தட்ட 4 ஃபாஸ்ட் பவுலர் 5 ஃபாஸ்ட் பவுலர் வச்சுருந்தாங்க, ஒரே ஸ்பின்னரை வச்சு தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் சிஎஸ்கே அணி ஸ்பின்னர்ஸை நம்பியே வந்து மூவ் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 பவுலர் உள்ளே கொண்டு வந்தால் கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வினை உள்ளே கொண்டு வந்ததுக்கு மேபி வந்து நம்ம ஏகேவை கொண்டு வந்திருக்கலாம். அதே மாதிரி ஓவர்டன் எடுத்துகிட்டு வந்ததுக்கு அதே மாதிரி நம்ம நாகர்கோட்டியை உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். ஸோ 4 பேரும் நல்லா பவுலிங் பண்ணக்கூடிய திறமையான வீரர்கள். ஸோ அதனால் இவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருந்தா மேபி மும்பைக்கு எதிரான போட்டியில் கண்டிப்பாக நல்ல ஸ்கோரு, ஸோ நல்லா டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாம். சிஎஸ்கே அணி அந்த இடத்துல தான் மிஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஒரு எல்பிடபிள்யூ கிடைச்சிது. அந்த எல்பிடபிள்யூ வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்திச்சு அப்படின்றது பவர் பிளேயில் 60 ரன்னுக்கு போனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. பட் தோனி அவர்கள் எப்படி அதை மிஸ் பண்ணார் அப்படின்றது தெரியல. இன்றைக்கி வரைக்குமே கிட்டத்தட்ட 18 ஐபிஎல் சீசன் ஆடி இருக்காரு. ஆனால் இப்படி ஒரு மிஸ்ஸை தோனி அவர்கள் என்றைக்குமே பண்ணது கிடையாது. பட் இந்த மிஸ்டேக் வந்து எல்லாருமே அப்பீல் பண்ணியிருந்தால் மேபி தோனி அவர்கள் வந்து கான்ஃபிடண்ட்டாக வந்து ரிவ்யூக்கு போயிருப்பார். பட் பவுலர்ஸ்க்கே நம்பிக்கை இல்லை அப்படின்போது தோனி அவர்கள் ஒன்றுமே பண்ண மாட்டார். பட் இருந்தாலுமே அவர் வந்து ரிஸ்க் எடுத்திருக்கலாம். தேவையில்லாத ஒய்டுக்கெல்லாம் ஒரு ரிவ்யூ வேஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதை வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருந்தால் மேபி நமக்கு ஒரு விக்கெட் கிடைச்சிருக்கும். பவர் பிளேலேயே வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு ப்ரெஷர் போட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து போட்டியில் நடந்திருக்கும். அது எல்லாமே ஃப்ரீயாக போனது காரணம் அந்த பவர் பிளேயில் விக்கெட்டு விடாமல் போனது. 6 ஓவருக்கு 60 ரன் அடித்தாங்க. பவர் பிளேக்கு அப்புறம் தான் விக்கெட்டு விழுந்தது. அதுக்குள்ளே வந்து ஒரு டீம் வந்து செட் பண்ணிட்டாங்க. மும்பை வந்து ஒரு நல்ல ஸ்கோரை வந்து செட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சூரியகுமார் யாதவுக்கு அது வந்து ஃப்ரீயாகவே போயிடுச்சு. அவர் வந்து மிடில் ஆர்டரில் ஒரு பக்கம் சும்மா தாறுமாறு அடிச்சிட்டாரு. ஸோ அதனால தான் தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணம். அஸ்வின் வந்து போட்டார், 4 ஓவருக்கு 25 ரன் கொடுத்தாரு. பட் இருந்தாலுமே அந்த 25 ரன்றது ஓகே தான். பட் விக்கெட் எடுக்காமல் போனது மிகப்பெரிய அளவு வந்து இம்பேக்டை வந்து ஏற்படுத்துனது நம்ம பார்த்துருப்போம். ஸோ தோனி அவர்கள் என்றைக்குமே பண்ணாத ஒரு தவறை வந்து அன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டியில் கண்டிப்பாக பண்ணிட்டார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக இதை யாராலையுமே ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். ஸோ அந்த தவறெல்லாம் சரி பண்ணிவிட்டு பிளேயிங் லெவனை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு கண்டிப்பாக தோனி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானோட தான் எஸ்ஆர்எச் அணிக்கிட்ட வரப்போகிறாரு. அந்த பிளான் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவு வந்து இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் தோனி அவர்கள் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத. ஸோ இன்றைக்கி முக்கியமான போட்டிங்க எஸ்ஆர்எச் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். இன்றைக்கி மும்பை அணி ஜெயித்தாங்க அப்படின்னா ஆட்ரிக் விக்டரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெயிச்சா அடுத்த மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாரு ஹார்திக் பாண்டியா, எந்த மாதிரியான திட்டத்தோடு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி எஸ்ஆர்எச் அணியும் ரொம்ப கீழே தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து டோ ஆர் டை போட்டி தான், கண்டிப்பாக ஜெயிச்சாகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டி ரொம்ப விறுவிறுப்பாக போக போகுது. ஏன்னா ஹைதராபாத்தில் நடக்குது. ஸோ ஹை ஸ்கோரிங் கேம் இருக்குன்னு சொல்லிட்டு டேல் ஸ்டெயின் அவர்கள் சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் வந்த பாடே கிடையாது. மேபி அதை இன்றைக்கி எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி அதான் நம்ம வெளியே போகிறோம்ல, இனிமேல் ஆடக்கூடிய ஆட்டம் எல்லாமே வெறித்தனமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எஸ்ஆர்எச் அணி மேபி கம்பேக் பண்ணி ஒரு தரமான இன்னிங்ஸை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. என்ன விட நடக்கலாம் அங்கே போட்டியில். ஸோ எஸ்ஆர்எச் வந்து 300 அடிக்கலாம், 100 அடிக்கலாம், 50 கூட அலவுட் ஆகலாம். மும்பை வந்து சொல்ல முடியாமல் மும்பை கூட 300 ரன் அடிக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். அது எஸ்ஆர்எச் மட்டும்தான் அடிப்பாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. எந்த அணியாக இருந்தாலுமே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எஸ்ஆர்எச் அணி மும்பை இந்தியன்ஸ் அணி இன்றைக்கி டோ ஆர் டை போட்டி யார் பழி வாங்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.